அதாவது இப்ப சமீபமா ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா? மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவர காப்பாத்தணும் காப்பாத்தணும் கர்த்தரு. உண்மையிலேயே இந்த வாட்டி கர்த்தர் தான் காப்பாத்தணும். யாருன்னா நம்ம தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள தான். ஏன்னா, அவர் இது நாள் வரையும் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தார். அவர் என்ன நெனச்சார்னா, புசி ஆனந்தும் நம்ம ஆதவர்ஜுனா தானே டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜாலியா வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணோமா, வீட்ல இருந்து வீடியோ போட்டோமா, ஏஐ பண்ணி 4 தலைவர் படத்துக்கு பிறந்த நாள் அன்னைக்கு மாலைய மாட்டுனோமா, எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசணுமா அப்படின்னு அவர் பொழப்ப அவர் பார்த்துட்டு இருந்தாரு. சிபிஐ வந்து பார்த்துச்சு. "இல்ல ராஜா, அரசியலுக்கு வந்தீங்கன்னா 4 சிபிஐ விசாரணை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் நீங்க வாண்டடா வந்து எங்ககிட்ட சிபிஐ விசாரணை தான் வேணும். அதுவும் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில வேணும்னு நீங்க வாண்டடா கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை நான் கொடுக்கலனா எப்படி? அதனால உடனடியாக இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து டெல்லிக்கு வரவும் அப்படின்னு பழைய காலத்துல எல்லாம் படத்துல காட்டுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இப்ப விஜய் அவர்களுக்கு இந்த 2 நாள் விசாரணை வந்து ஆதவ் அர்ஜுனாக்கும், புசி ஆனந்துக்கும் தொடர்ந்து விடிய விடிய வச்சு செஞ்சிருக்காங்க ஹால்ல. அதாவது சோறு போட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. சாமி சோறுலாம் போடுது அப்படின்வாங்களா, அந்த மாதிரி சோறு போட்டு தாவேகா தரப்புக்கு விசாரணை சிபிஐ வந்து 2 நாள் முடிச்சிருக்காங்க. அந்த 2 நாள்ல இவங்க வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க பொய்களை. பொய் தானே எங்களுக்கு கை வந்த கலை. அதை வந்து நாங்கள் எங்கேயுமே மாற்ற மாட்டோம். அது மக்களாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான். அதனால எங்கே போனாலும் பொய்யை தெளிச்சு வர்றது எங்களுக்கு கை வந்த கலை. இதில் வந்து இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இருக்கார்ல, அவர் வேற தைரியம் சொல்லி அனுப்பியிருக்காரு. போங்க, நம்மளோட பேட்ச்மேட் தான் அங்கே வந்து சிபிஐ விசாரணை இருக்காரு, அதனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பயமுறுத்த மாட்டாரு, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இது பத்தாதிக்கு 43 ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சரி, உண்மையிலேயே 43 ஆதாரங்கள் இருக்கு போல இருக்கு. ஏதோ தாவேகா தரப்புல இருந்து பலமான சாட்சிகள் இருக்கு, ஆடியோ இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே ஏதோ பலமா செய்ய போறாங்க, தமிழ்நாடு அரசு மேல எந்தெந்த குற்றச்சாட்டுகள் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்மளாம் காத்திருந்தோடனே சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய மண்டபமா புக் பண்ணாம ஒரு ஹால், சின்ன ஹாலா புக் பண்ணி, வாங்க தம்பிங்க நீங்க ஒரு பக்கம் உட்காருங்க, வாங்க தம்பிங்களா நீங்க ஒரு பக்கம் உட்காருங்க அப்படின்ட்டு தாவேகாவுடைய டீம்ல இருந்து புசியா இருந்து நிர்மல்குமார், மதியழகன், ஆதவர்ஜுனா இவங்களெல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு, இந்த பக்கம் இந்த அதிகாரிகள் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கரூருடைய மாவட்ட ஆட்சியாளர், கரூருடைய எஸ்பி, இவங்களெல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சு, உன் தரப்ப நீ சொல்லு, உன் தரப்ப நீ சொல்லு அப்படின்ட்டு இந்த இவர் வடிவேல் சொல்லுவார்ல, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, 2 பேரும் அடிச்சு காட்டுங்க யார் பெருசு அப்படின்னு, அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்க, உன் தரப்ப நீ சொல்லு, உன் தரப்ப நீ சொல்லுனோடனே இவங்க வந்து பொய்யா அளந்து விட்டுருக்காங்க. சிபிஐயே காரி துப்பிருக்கு. இதெல்லாம் நீ வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இந்த பசங்களாம், சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க, என்னடா ஏதாவது சொன்னா ஒரே பேய் கதையா சொல்ற, அந்த மாதிரி பேய் கதையா போய் சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் பேசும்போது கூட்டத்துல மயக்க மருந்தை தெளிச்சிட்டாங்க. ஏன் இங்க என்ன நெல்லு பயிரா பண்ணியிருக்காங்க யூரியா தெளிக்கிறதுக்கு, அது மாதிரி சொல்லியிருக்காங்க, மயக்க மருந்தை தெளித்து விட்டார்கள். சரி, ஏதோ ஒரு வீடியோ ஆதாரம் காட்டு, அதான் சிபிஐ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய்ங்க, நீங்க வீடியோ இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மாட்டி இருக்கும். மருந்து தெளிக்கிறதுக்கு இது என்ன பூச்சி மருந்து கொல்லியா, களை வளராம இருக்கிறதுக்கு தெளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடத்தல. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மர்ம நபர்கள் தாக்கியிருந்தனர். அந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியால் கீறப்பட்ட காயம் இருக்கிறது. யார் அந்த பெண்ணு, காட்டுங்க, சாட்சியை நிரூபிங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பெண். 2வது, அந்த கூட்டத்துல இவங்க நம்ம பார்த்த எவ்வளவு ஒரு நெருக்கடியான கூட்டம், அப்படியே ஒரு ஊசி நுழைய கூட இடம் இல்லை. அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணோட கழுத்துல கத்தியை வச்சாலே சரக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான கூட்டம், அந்த மாதிரியான தள்ளும்பல். ஆனா இவங்க சொல்றாங்க கீறல்கள் இருந்துடா, நகைக்கீரல் மாதிரி எப்படி கத்தியில கீரல் விழுந்திருக்கும் எனக்கு தெரியல. ஸோ இதுவும் அடுத்த கட்டப்போற ஒரு பொய். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபட்ட 11 பேர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த 11 பேர் மேல 6 பேர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் வந்து இருக்குது. இந்த 11 பேர் யார்? இவ்வளோ ஆதாரம் தமிழ்நாடு அரசுல இருந்து வெளியிட்டாங்க இல்லையா, பாருங்க, இந்த மாதிரி விஜய் பேச பேச மயங்கி விழுறாங்க, அதை வந்து கண்ணும் காணாத பக்கம் இந்த பக்கம் மயங்கி விழுந்தா அந்த பக்கம் மயக்க பிடிக்கிறது, அந்த பக்கம் மயங்கி விழுந்தா இந்த பக்கம் மயக்க பிடிக்கிறது, மயங்கி விழுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தண்ணியை தூக்கி வீசி அடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திருப்பி பேச்சை கண்டினியூ பண்றது. இங்க இருந்து ஒருத்த கை காட்டுறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க, இங்க இருந்து மயங்கி விழுறாங்க, இங்க பாரு தற்குறி அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கையை காமிச்சு அடிச்சுக்கிறான், ஐயோ அப்பா இங்க பாருப்பா மயங்கி விழுறாங்க, செத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா எஸ்பி வந்து கை காட்டினாராம், நீங்க வந்து பொறுமையாவே வாங்க, வண்டியிலேருந்து பொறுமையாகவே வாங்கன்னு எஸ்பி கை காமிச்சாரு, அதனால தான் எங்கள் அண்ணன் வண்டியிலேருந்து பொறுமையாக வந்து வெளியே வந்தார். அதே மாதிரி காவல்துறை தான் சொல்லிச்சு, நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு. ஏன்னா கூட்ட நெரிசல் வந்து
ஒரு அவ்வளோ கூட்டமா இருக்கு. ஏற்கனவே அங்க கூடின கூட்டம், இதுல இவர் லைட்டு போடாம வண்டியை வந்து அங்கிருந்து இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்காக பின்னாடியே இந்த வண்டி எப்ப கிளம்புனாலும் 4 பசங்க பின்னாடி பைக் எடுத்துட்டு இந்த டயரை வந்து இப்ப போட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ அந்த கூட்டம் ஏற்கனவே வெயிட் பண்ண கூட்டம், இவ்வளோ கூட்ட நெருக்கடி இருக்கு. நீங்க இங்க இருந்தே பேசிருங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியும் இவங்க மறுத்து முன்னோக்கி போயிருக்கும் போது ஒரு காவல்துறை என்ன சொல்லியிருக்கோம், அண்ணா வண்டியை வந்து 150 180ன்னு வேகமா போங்கன்னு சொல்லுவாங்க. கூட்டம் அதிகமா இருக்குப்பா, பொறுமையா வண்டி நகர்த்திட்டு வாப்பான். ஏன்னா இதை விஜயே அந்த கூட்டத்தில் சொன்னார். இந்த மாதிரி கூட்டத்துல நாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இங்க சேர்ந்ததுக்கு போலீஸோடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அவங்க இல்லைன்னா நாங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டோம். அப்போ உங்களுடைய பாதுகாப்பை வந்து கருத்துல வச்சு அவங்க பொறுமையா வண்டி நகர்த்தி கொண்டு வாங்கன்னு சொன்னதை அப்படியே போலீஸ் தரப்பு மேல இவங்க திருப்பி விடுறாங்க. போலீஸ் சொன்னதுனால தான் நாங்க பொறுமையா வந்தோம். அதாவது 12 மணிக்கு நீ கரூர்ல இருக்கணும், நீங்க ஆனா 7:30 மணிக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க. சென்னையில இருந்தே நீங்க வந்து மத்தியானம் தான் கிளம்புறீங்க. 12 மணி கரூர்ல இருக்க வேண்டிய நீங்க மத்தியானம் சென்னையில இருந்து கிளம்பி நைட்டு 7:30 மணிக்கு அந்த பேச வேண்டிய இடத்துக்கு வந்தது தாமதம் இல்லை. நீங்க ஸ்பாட்டுக்கு வந்தீங்க, அந்த ஸ்பாட்ல போலீஸ் சொன்னாரு பொறுமையா வாங்கன்னு காவல்துறை சொல்லிச்சு. அதனாலதான் டிலே ஆச்சு. எங்க அண்ணன் மத்தியானம், அதாவது மத்தியானம் இங்க பேச வேண்டிய இடத்துக்கு மத்தியானம் சென்னையில இருந்து கிளம்புனது லேட் இல்ல, ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் பொறுமையா வர சொன்னாங்க, அதனால நாங்க பொறுமையா வந்தோம், அதனாலதான் லேட்டு அப்படின்னு இவங்க வந்து ஒரு கதையை விட்டுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னொரு உடான்ஸ் என்ன விட்டுருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இருக்குது எங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து காவல் அதிகாரிகிட்ட இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் மெசேஜை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்ற இது பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து சிபிஐ கழிவுத்திருக்கு. தம்பி அதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்திருக்கோம், நாங்கள் எதுவும் சும்மானா நீங்கள் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படிங்களா தம்பி, சரிங்க தம்பி பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு கேட்குற ஆள் நாங்கள் கிடையாது. நாங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அதனால நீங்கள் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, நாங்க ஆய்வு பண்ணிட்டோம். ஏற்கனவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள்னா, எங்க தரப்புல போலீஸ் அதிகாரிகளுடைய செல்போனை ஏற்கனவே நாங்க ஆய்வு செஞ்சுட்டோம், அதனால நீங்க சொன்ன மாதிரி எஸ்பியோட போன்ல இருந்து விஜய் தாமதமா வரலாம் அப்படின்னு எந்த மெசேஜுமே இல்லையே, இருந்திருந்தா நீங்க நிரூபிங்கன்னு சொன்னது இல்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்போ நீ வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னா விஷயம் என்ன, உங்ககிட்ட வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லாத வாய்ஸ் மெசேஜை இருக்குன்னு சொல்லி சரி நிரூபிக்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ண உடனே எப்படி நீங்கள் வந்து ஆதாரம்னு வந்து சிபிஐ வரையும் கொண்டு போறீங்க அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனதைரியம் இருக்குன்னா அப்போ எந்த கண்மூடித்தனமான ஒரு இது, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதெல்லாம் உங்கள் ரசிகர்கள் நம்புவாங்க. உங்கள் அணில் தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவா என்ன சொன்னாலும் நம்புவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம். இவங்க வந்து உண்மை இருந்தால் தான் நம்புவாங்க. இது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஜனவரி மாதம், அதாவது ஜனவரி ஸ்டார்டிங்ல விஜய் அவர்களை வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்பப்படும், தம்பி நீங்கள் நேரடியாக டெல்லியிலையோ இல்லை சென்னையிலையோ இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு அந்த ஜனவரி இவங்க குறிப்பிடுறத நம்ம எப்படி எதோட ஒத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வந்து நைனான் அவர்களுக்கு ஒரு செக் வச்சுட்டு போயிருக்காரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள எடப்பாடி அவர்கள் எப்படி எப்படி பில்டப் பண்ணி கொடுத்து பார்த்தார். வலுவான கூட்டணி, வலுவையான கூட்டணி, இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் வருவாங்க, கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்னு அவர் தரப்புக்கும் பாஜக தரப்புல இருந்து வானதி அக்கா கூட சொன்னாங்க. இவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்ன உடனே வானதி அக்கா சொன்னாங்க, நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்க தான் எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாமே வந்து கையை மீறி போயிட்டு இருக்கு. இவர் என்னதான் எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டத்துல அவங்க கட்சி ஆளை விட்டே கொடி ஆட்டினாலும் அதாவது களத்துல இல்லாதவங்க கூடலாம் நான் போட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன பாயிண்ட பேசினதுல இருந்து விஜய் டீமுக்கும் செங்கோட்டையன், அதாவது அதிமுக டீமுக்கும் வந்து முட்டிக்கிச்சு. இப்ப விஜய் வந்து திமுக தரப்புல இருந்து வர விமர்சனத்தை விட அதிமுக தரப்புல இருந்து விமர்சனம் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்ப சமீபமா செல்லூர் ராஜு கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் இல்லைங்க அந்த இடத்துல நயன்தாராவை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட வந்து கூட்டம் இதை விட டபுள் மடங்கு வரும், வடிவேல் அவர்களை கூட்டிட்டு போனீங்கன்னா கூட கூட்டம் வரும். ஆக விஜய் அவர்கள் ஒரு தலைவரே கிடையாது, சினிமா நடிகர்ன்றதுக்காக அங்க கூட்டம் கூடி இருக்கு. சோ இந்த பில்டப் எல்லாம் வச்சு இது ஓட்டா மாறும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அதிமுகல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களை. சோ இது இப்படியே போனா கொஞ்சம் நெஞ்சமா இருக்கக்கூடிய அந்த கூட்டணின்ற நம்பிக்கையை வந்து அவங்களும் இழந்துருவாங்க. என்னடா விஜயவே இவங்க அடிக்கிறாங்க, இனிமே நம்ம அதிமுகக்குள்ள விஜய் அவர்கள் வரமாட்டாருன்ற நம்பிக்கையை அவங்க இழந்துருவாங்கன்றதுனால தான் சிபிஐ வளையத்துக்குள்ள விஜயை கொண்டு வந்து நீங்க உங்களுடைய கூட்டணி, அதாவது எங்களோட இணைந்து
இறுக்கமாக நாங்கள் சொல்றபடி எப்படி எடப்பாடி அவர்கள் எஸ்னா எஸ், நில்லுனா நிற்கிறாரோ, உட்காருனா உட்கார்றாரோ, அதே மாதிரி அவர் கட்சியை எப்படி எங்களுக்கு அடமான பத்திரம் எழுதி கொடுத்தாரோ, நீங்களும் இப்போ ஆரம்பிச்ச உங்க கட்சியை எங்களுக்கு அடமான பத்திரம் எழுதி கொடுத்துட்டு நில்லுனா நிற்கணும், உட்காரணும் உட்காரணுன்ற ஸ்டேஜுக்கு போயிடணும், நாளை பின்ன வந்து மாற்றி எல்லாம் பேசக்கூடாதுன்ற கம்ப்ளீட் ஒரு வலுவான லாக்கை வந்து ஏற்படுத்திருக்காங்க. இந்த எப்படி இந்த ஃபெவிகால் ஆகுது, விஜய் அவர்களே சொன்னார்ல பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டினா மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள இருக்க டீலிங் வந்து பிசுறு தட்டாம போனோம் அப்படின்றதுக்காக தான் ஜனவரி மாசத்துக்குள்ள நயினார் கிட்ட சொல்லார் இல்லையா, இந்த கூட்டணி உண்மையிலே நம்ம எதிர்பார்க்குற எல்லா கூட்டணியும் வந்து சேர்க்கணும், குறிப்பா விஜய் அவர்களை எப்படியாவது இந்த என்டிஏக்குள்ள கொண்டு வந்து சேருங்க, அப்படி என்டிஏக்குள்ள சேர்க்காத பட்சத்துல நமக்காக தம்பி செயல்படுவார்ன்றத இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துங்க அப்படின்றது கொடுத்தாங்க இல்லையா, அதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்துவதற்கு பேப்பர், அதாவது இப்போ வந்து எதுவுமே வாய் வழியான இதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் பேப்பர் ஒர்க்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க் பார்க்குற வேலை தான் விஜய் அவர்களை இந்த சிபிஐ வளையத்துக்குள்ள சிக்க வைக்கிறது நம்ம பாஜகவுடைய திட்டமிட்ட ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெகு விரைவில் சிபிஐ விசாரணை தொடங்க போது விஜய் அவர்கள் வசமாக மாட்ட போறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கூட்டணி முடிவுகள்லாம் முடிவாகும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவோட ஆட்சி இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திமுகவை எதிர்க்கிறவன் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றக்காக செய்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா கரூரில் இவங்க சொன்னாங்க இல்லையா காலதாமதம், ஏன்னா இவங்க அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அவருடைய காலதாமதம் தான் முழுக்க முழுக்க இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்துக்கும் காரணம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரியில இவங்க ஒரு இது வச்சாங்க, கூட்டம் வச்சாங்க, பொதுமக்களை சந்திக்கிறோம் பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு வேன்லேயே நின்று பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துல மேகி ரெடியாக வர மாதிரி ரெடியாக பேசிட்டு போயிட்டாரு. தப்பு தவறமா ரேஷன் கடை இல்லைன்னு பேசினார் பார்த்தீங்களா. அந்த பாண்டிச்சேரியில கூட ஒரு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல QR கோட் இருக்காங்க தான் அலௌடுனாங்க. ஆனால் அதை மதிக்கல, மீறி கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக புசி ஆனந்த் அவர்கள் பெண் அதிகாரிகிட்ட திட்டெல்லாம் வாங்கி உள்ள அமைச்சார், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு கரெக்ட் டைம் வந்தாரா இல்லையா, வந்தார் இல்லையா. இப்போ மலேசியாவில் ரீசெண்டாக ஆடியோ ரிலீஸ்க்கு மலேசியா கவர்மெண்ட் அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கு. தாவேக்கான்னு கத்தக்கூடாது, தாவேக்காவோட கட்சி கொடியோ தாவேக்காவோட சிம்பிளோ எதுவுமே வந்து இங்கே காட்டக்கூடாது, வார்த்தை தாவேக்கா டிவிக்கே சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, அரசியல் பேச்சே இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாலும் கடைசியில் தம்பிங்க வந்து தன்னோட புத்தியை காமிச்சிட்டாங்க. டிவிக்கே கட்டினோடனே அண்ணன் ஈன்னு இழிச்சிட்டு வேண்டாம் தம்பிங்களா வேண்டாம் அப்படின்ற ரியாக்ஷன்லாம் கொடுத்தாரு. நம்ம அதை பார்த்தோம். அதாவது வேணான்னா நீங்கள் ஒரேடியாக அங்கே வேண்டான்னு மைக்கில் கத்திருக்கணும், வேண்டாங்க அதுக்கான அனுமதி இங்கே இல்லை நீங்கள் கத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு சைன் லாங்குவேஜ் காட்ட வேண்டிய அவசியம் என்ன, நான் காட்டுற மாதிரி காட்டுறேன் வேண்டான்னு, நீங்கள் கத்துற மாதிரி கத்துங்க, கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லைங்க நான் வேண்டான்னு தான் சொன்னேன், தம்பிங்க ஆர்வக்கோளாறுல கத்துறாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு விட்டை போட்டு பொழைச்சிக்கிறேன், நீங்கள் கத்துறது கத்துங்க நான் வேண்டான்ற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிறேன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிங்க, அந்த டைமிங் கவனிங்க. ப்ரோக்ராமுக்கு ஒரு நாள் முன்னாடியே இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அங்கே நிற்க முடியுது. ஸோ பாண்டிச்சேரியிலையும் உங்களால் கரெக்ட் டைம் போக முடியுது, மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி போக முடியுது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு என்ன, ஆனால் இங்கே மட்டும் கரூரில் 7:30 மணிக்கு வந்து ரீச் ஆகிறீங்க, மத்தியானம் வர வேண்டிய இடத்துக்கு 7:30 மணிக்கு வந்து ரீச் ஆகிறீங்க. இப்போ ஏன் அந்த காலதாமதம்? இப்போ நீங்கள் இப்போ அந்த அப்போ என்ன வேணாலும் நடந்துற போகுது, நம்மளை மீறி இங்கே நடந்துற போகுது, என்ன நடந்துற போகுது, எது வந்தாலும் நம்ம திமுக மேலே வந்து பழியை போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தனத்தனமா, இல்லை நம்ம ரசிகர்கள் தானே வெயிட் பண்ணட்டும் கூட்டத்தை சேர்த்து காட்டுவோம், வெயிட் பண்ண தான் கூட்டம் நம்மளுக்கு சேரும் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை பண்ணீங்களா? இப்போ உங்கள் தப்பை ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? ஆமாம் முதல் நாங்கள் பண்ணோம், சரியான ஏற்பாடு நாங்கள் பண்ணலை, அதில் தவறிட்டோம், தண்ணியிலேருந்து குடிநீர் அதாவது தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எதுவுமே பண்ணலை, வெயில் நேரம் காலையிலேருந்து நைட்டு வரையும் நிற்பாங்க, அப்போது நைட்டு தான் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னா அந்த நைட்டு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே அங்கே நிற்கிறவங்களுக்காக என்னென்ன ஏற்பாடு செய்யணும் அப்படின்றத நீங்கள் எந்த ஏற்பாடுமே செய்யாமல் தன்னை போன விட்டுட்டு தானாக நீங்கள் போனதை இந்த அரசு மேலே, திமுக அரசு மேலே நீங்கள் அந்த பழியை இது பண்ணீங்க பார்த்தீங்களா, தூக்கி போட்டீங்க பார்த்தீங்களா, அது வந்து முழுக்க ஒரு பொய் அப்படின்றத இந்த விசாரணை மூலமாக கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹாலில் உட்கார வச்சு 2 டீமாக பிரித்து விசாரணை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிக் பாஸ் ரூமுக்குள்ளே கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்க உடனடியாக அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களை தனித்தனியாக கூப்பிட்டு வேறு விசாரணை பண்ணியிருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்தும் இந்த அதிகாரிகள் தரப்புல இருந்தும் வாங்க உட்காருங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, இப்படியா இந்த டாக்டருங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, ஓ அப்படியா 2 தரப்புலையும் 2 கேட்டுட்டு சரி உங்களெல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சாச்சு,
இனி அடுத்து உங்க தலைவரை விசாரணைக்கு அழைக்கணும். ஏன்னா நீங்க சொல்றதுல முன்னுக்கு பின்புறனா இருக்கு. அவர் எது எப்படி போனா என்ன, நான் மாட்டல அப்படின்ற தைரியத்துல சுத்திட்டு இருக்காரு. இனி அவரையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள நாங்க அழைக்கிறோம். அது டெல்லியா இல்ல சென்னையா அப்படின்ற முடிவு அவங்க எடுக்கல. அடுத்து அந்த முடிவு எடுத்த பிறகு கூடிய விரைவில் விஜய் அவர்களை வந்து விசாரணைக்கு அழைப்பார்கள் என்பது தகவலாக வெளியே வந்திருக்கு. ஏன்னா இது தாவேகாவோட நியூஸ் இல்லையா, அதனால தகவலாக தான் வெறியும், அது அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வராது. ஸோ அந்த தகவல் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்ப்போம். இந்த விசாரணைன்றது அடுத்த கட்டமாக விஜய் அவர்களை விசாரிப்பாங்களா, இன்னும் என்ன அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் வெளியே வரப்போகுது, இல்லை இப்படியே தான் தாவேகா வந்து இந்த கதை விடுறாங்களே, பேய் கதை விடுறாங்களே, இந்த மாதிரி பேய் கதையை தான் விட்டுட்டு இருப்பாங்களா, அது சிபிஐடா, அது விசாரணைன்னு போயிடுச்சுன்னா எல்லா ஆதாரத்தையும் கேட்பாங்க. தயவுசெய்து ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும்னா உண்மையிலே ஆதாரத்தை வச்சுட்டு போய் இறங்குங்க. இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்காதீங்க. நீதிமன்றத்தில் ஏற்கனவே இப்படிதான் ஒரு பல்ட்டி அடிச்சிங்க, இங்க இருக்கும்போது இல்ல இல்ல இது திமுகவின் சதின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் போனவொடனே இல்ல இல்ல இது தெரியாம ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு, இங்க ஒரு பல்ட்டி போட்டாங்களே, அந்த மாதிரி சிபிஐ கிட்டையும் வந்து இவங்க பல்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம், விஜய் அவர்கள் விசாரணைக்கு உள் வரும்போது இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் வெளியே வருது, இது யாருக்கோ நோக்கி இந்த துப்பாக்கி திரும்ப போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.